டேய் இது பழைய இட்லிடா. ஆவி பறக்க பறக்க சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா சில்லி இட்லி. ஆரியா எங்க இந்த இட்லி வெங்காயம் அப்படியே எடுத்து சூடாக இருக்கு. அப்பா சாப்பிட்டோமா நீ சாப்பிட்றியா? சூப்பராக இருக்கு. சாப்பிட்டோமா தூங்கணுமா எழுந்திரிச்சோமா என்ன வேணும்? நமக்கு சோறு தான் முக்கியம். டேய் இது பழைய இட்லிடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச இட்லி வந்து பார்த்தீங்கன்னா மீந்துருச்சு. அதை வச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சில்லி இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூபாக வந்து பார்த்தீங்கன்னா இட்லியை கட் பண்ணிக்கங்க. உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இது தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், கொடை மிளகா, லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக அந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தனித்தனியாக அந்த ஸ்லைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. இந்த நேரத்தில் நல்லா வானலில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இட்லியை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கணும். ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்களா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இது எந்த அளவுக்கு பொரியணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொரியணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பாருங்க இந்த அளவுக்கு இட்லியை ஃப்ரை பண்ணி அப்படி எடுத்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த சில்லி இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலா போட்டு கலக்கும் போது சாப்பிடும் போது கிறிஸ்பியாகவும் அதோடு சேர்ந்து அந்த புளிப்பாக அந்த காரமாக உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு இட்லியை வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்தாச்சு. ஆனியன், கேப்சிகம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே எல்லாம் ரெடியாக இருக்குது. வானலை வச்சு 2 ஸ்பூன் ஆமாம் ஓகே அமைதியாரு. வானலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அது கூடவே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு யாரும் சேர்க்க மாட்டாங்க, லைட்டாக கடுகு நம்ம சேர்த்து இருக்கும். கடுகு சேர்த்து ஆமாம் கடுகு மேலே போட்டு போயிடு. கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குங்க. அப்படியே வெங்காயம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கணும். அந்த இட்லியோட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 2 நம்பர் வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கங்க. ஆனியன் ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த கொடை மிளகா வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலக்கிங்க. தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக இதுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இந்த கேப்சிகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த இட்லியை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பொரிச்ச இட்லியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க.
இதை கொட்டிக்கிட்டு ரொம்பலாம் எதுவும் பண்ண தேவை. லைட்டாக அந்த வெங்காயமும் அந்த கேப்சிகமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலக்கணும். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அப்படியே சோயா சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இதை மூணுத்தையும் கெச்சப் 1 ஸ்பூன். ஏன்னா இந்த இட்லியே கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ரெட் சில்லி சாஸ் லைட்டாக ஊற்றிடுறேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் 1 ஸ்பூன். அப்படி மொத்தமாக ஊற்றிட்டு இதை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டுருங்க. சூப்பராக அப்படியே அந்த சாஸ்லாம் ஊற்றின உடனே அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்குது. அந்த சில்லி இட்லி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த வெங்காயம், அந்த கேப்சிகம் இந்த இட்லியோட சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆரியா கிட்ட கொடுக்கலாம். ஆரியா அங்கே போய் உட்காரு, அப்பா எடுத்துகிட்டு வரப்போ, அப்பா எடுத்துகிட்டு வரப்போ. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம். ஆவி பறக்க பறக்க சுட சுட வந்து பார்த்திங்கன்னா சில்லி இட்லி. ஆரியா எங்க? ஆரியாக்கு இட்லி. ஆரியாவுக்கு வேணுமா, பாப்பாவுக்கு வேணுமா? சாப்பிடு. சூடாக இருக்கும் ஆரியா, சூடாக இருக்கும். சுட சுட வந்து பார்த்திங்கன்னா சில்லி இட்லி. அந்த இட்லி வெங்காயம் அப்படியே எடுத்து சூடாக இருக்கு. அப்பா சாப்பிட்டோமா, நீ சாப்பிட்றியா? சூடாக இருக்கா, அப்பா சாப்பிடுறேன். வலி விடுறா. சூப்பராக இருக்கு. அந்த மாதிரிலாம் வீட்டில் செய்ய நினச்சே பார்க்கல. இந்த கேப்சிகம், இந்த வெங்காயம், இது கூட அந்த இட்லி, இந்த சாஸ் போட்ட பார்த்தீங்களா, ரெட் சில்லி டொமேட்டோ சாஸு, அந்த உண்மையிலே செம்மையாக இருக்கு. சாப்பிடு இட்லி. எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கா, காரமாக இருக்கா? நல்லா இருக்கா? நீ உப்புமா தானே சாப்பிட்டுருக்கா? ரியாக்ஷனை பார்த்தல. என்ன துப்புரா வேணாமா? சில்லி இட்லி வாயில் போயிட்டு என்ன இட்லியாக வருது?